கல்லை கனியாக்க கனவை நனவாக்க கையில் ஏர் கொண்டு வருவான். சாந்தி வழி என்று காந்தி வழி சென்று கருணை தேன் கொண்டு தருவான். உடலை மண்ணுக்கும் உயிரை தமிழுக்கும் உதவும் நாள் கண்டு துடிப்பான். சுற்றி பகை வந்து சூழும் திருநாளில் வெற்றி தோள் கொண்டு முடிப்பான். எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். அற்புதமானவர்களே, தூய்மையான இதயம் படைத்த இந்த உலகத்தில் மீண்டும் தோன்ற மாட்டாங்களா, மீண்டும் மீண்டும் வரமாட்டாங்களா? இப்படி ஒரு உருவமோ, இப்படி ஒரு உள்ளமோ, இப்படி ஒரு வடிவமோ, இப்படி ஒரு வல்லமை பெற்ற ஒரு ஆன்ம சக்தி உள்ள ஒரு காந்தி பிதாவை நினைக்கிற போதெல்லாம் நாம் எப்படி இந்த வாழ்க்கையை நம்ம ஜீவிதம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவங்க கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அடி நுனியில் இருக்கிற ஒரு தூசிக்கு கூட நம்ம சமமாக ஆகுமா ஆக மாட்டோமான்னு ஒரு வருத்தப்பட்டு நினைக்கிற வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த வாழ்க்கை கொஞ்சம் நம்ம யோசித்தா கூட போதுங்க, நம்ம வாழ்க்கை புனிதமாயிடும். அற்புதமானவர்களே, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்திஜி பிறந்த நாளில் அவருடைய அதை மறந்துட்டோம், அவரை மறந்துட்டோம், கோட்பாடை மறந்துட்டோம், கொள்கையை மறந்துட்டோம், அகிம்சையை மறந்துட்டோம், சத்தியாகிரகத்தை மறந்துட்டோம். அவருடைய தீண்டாமை என்ற ஒரு பெரிய ஒரு வலிமையான ஒரு எதுக்காக போராடினாரோ அதை மறந்துட்டோம். மது விலக்கு, மது தீமையானதுன்னு சொல்லி 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 நம்மளை வளர்த்தாரு, அதை மறந்துட்டோம். எல்லாமே மறந்துட்டோம். என்னென்னா எப்படி இப்போ பங்களாதேஷில் அவங்க பழமையான அந்த சரித்திரத்தை மறந்தாங்களோ, இப்போ நமக்கு முன்னால் 1971 அந்த சரித்திரத்தை அவங்க மறந்ததால் தான் இன்றைக்கி அவ்வளோ கேடுகள் அவங்களுக்கு வந்திருக்குது. ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் யாருக்குமே அந்த உண்மையான அந்த ஏன் நம்ம எப்படி தாண்டி வந்தோம், எப்படி நடந்து வந்தோம், எப்படி கடந்து வந்தோம்னே அவங்களுக்கு புரியலை. அந்த வகையில் தான் இந்த பதிவு நான் இன்றைக்கி மகாத்மா காந்திஜியினுடைய இன்றைக்கி அவருடைய பிறந்தநாளில் பாரதத்தினுடைய வைரமாக இருந்த அவரையும் பாரத் ரத்னாவாக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் தொடர்புபடுத்தி அவங்களுடைய வாழ்வியல் கோட்பாடை கொஞ்சம் நம்ம யோசிக்கலான்னு இந்த பதிவு விடுறேன். எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள், அவர் எங்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்குதோ அங்கெல்லாம் மகாத்மா காந்தி எடுப்பார். ஒரு படம் நவரத்னம்னு ஒரு படம், அது சொல்லுவார், உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன், அந்த உத்தமராம் காந்தியையும் பார்க்கிறேன் பார்க்கிறேன், உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன். பாருங்க, அண்ணாவையும் மகாத்மா காந்திஜி 2 கண்ணாக நினச்சவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு கேள்விக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி முதல்ல காங்கிரஸ் முதல்ல இருந்தீங்க, எப்படி நீங்கள் திமுக வந்து சொன்னோன்னா சொல்கிறாரு, நான் 1933 நான் அப்போல்லாம் ஒரு கதர் வேட்டியும் கதர் சட்டையும் போடுற காங்கிரஸ்காரனாக தான் இருந்தேன். ஏன்னா தேசபக்தி, மகாத்மா காந்திஜியுடைய தீண்டாமையுடைய கொள்கை, அவருடைய மதுவிலக்கு கொள்கை, அதை போல் சமத்துவமான கொள்கை, இரக்க உணர்ச்சி, எளிமை, நேர்மை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் இருந்தேன். அப்படியே நான் 1952 நான் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை காந்திய வழியில் வந்ததால், அவருடைய கொள்கைகள்லாம் காந்தியுடைய நெறிய உட்பட்டதால் நான் மறுபடியும் நான் திமுகவுக்கு வந்தேன்னு சொல்லுவார். அப்போ என்னென்னா அவருடைய பேசிக்கலியே அவருடைய பார்த்தீங்கன்னா அவர் காந்திவாதத்தை தான் அவர் உள்ளே எடுத்தார். அவரோட படைப்புகளில், படங்களில் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, தன்னுடைய குழந்தை தனக்கு ஒரு பையன் பிறக்க போகிறான்னு செய்தி தெரியும். தெரிஞ்ச உடனே பாருங்கள், கல்லை கனியாக்க கனவை நனவாக்க கையில் ஏர்கொண்டு வருவான். சாந்தி வழி என்று காந்தி வழி சென்று கருணை தேன் கொண்டு தருவான். ரொம்ப அற்புதமான வார்த்தை அது. பாருங்கள், சாந்தி வழி, அமைதியினுடைய வழி எது? காந்தி வழி. அதை அவன் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு படத்தில் ஒரு குழந்தைகிட்ட பாடும்போது கூட அந்த அண்ணாவையும் காந்தியை தான் சொல்லுவார். ஒரு படத்தில் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக. அங்கே பாருங்கள், அங்கேயும் புத்தன் இயேசு காந்தியை கொண்டு வருவார். மகாத்மா காந்தியை அவர் படங்களை மட்டும் நினைக்காதீங்க, அவர் வாழ்வியல். அதனால தான் கடைசி வரைக்கும் மதுவை தீண்டினதே கிடையாது. அவர் மதுவை தொட்டது கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மதுவை குடிக்கிறவங்க அவர் பிடிக்காது. நிறைய அவருடைய தேங்காய் சீனிவாசன், ஐசரி கணேஷ், ஐசரி வேளன், அதே போல் வாலிசார், இவனை கூட நிறைய வாலிசார்லாம் சேலத்தில் நம் நாடுன்னு ஒரு படத்தினுடைய வெற்றி விழாவில் அவங்க அவரு நாகேஷ் குடிச்சிட்டு மாட்டிக்கிறாங்கிற ஒரு பெரிய தனியாக ஒரு பதிவு கொடுக்கணும். நான் ரொம்ப சிரித்து சொல்லுவார் வாலிசார் மாட்டிக்கிட்ட விஷயத்தை. எம்ஜிஆர்கிட்ட எப்படி மாட்டிக்கிட்டோம் நாங்கள் சேலத்தில்னு சொல்லி அது ஒரு தனியாக பதிவே போடுறேன். ஏன்னா அப்படி அந்த மது விலக்க, அந்த மதுவுடைய விலக்கு கொள்கையை அப்படி கடைப்பிடிச்சு எம்ஜிஆர் அவர். அதனால தான்
அவருடைய வாழ்வியலில் வந்து காந்திய கோட்பாடு தான் அதிகமாக நிற்கும் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு படத்தில் ஒரு பாட்டு, ஒரு அற்புதமான பாட்டு, தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே, ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன் பெற செய்வோமே, ஊருக்கு உழைச்சாலே ஏழை உரிமையை மதிச்சாலே பெருமைகள் தேடி வரும், தானே பதவிகள் நாடி வரும், வாங்கையா வாத்தியாரை. நம் நாடுன்னு படம் பாருங்க. அவர் தியாகிகளான தலைவர்கள் அவங்கெல்லாம், அவங்களாம் மறக்கக்கூடாது. நான் சொல்கிறார், அவர் சுதந்திரம் அவங்களால தான் கிடைச்சிது. ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன்பெற செய்வோமே, ஊருக்கு உழைக்கணும். நம்ம ஏன் பிறந்தோம்? அவங்களோட வழியை நம்ம வந்திருக்கிறோம். திரு மகாத்மா காந்திஜியுடைய வாழ்க்கை 1869 அக்டோபர் 2ஆம் தேதி பிறக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னா 1904 1914 சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எப்படி திரு எம்ஜிஆர் அவர்கள் சினிமா மூலமாக ஒத்திக்க பார்த்துட்டு அவர் பாருங்கள் அந்த மாடல் எப்படி ஒரு சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார். அதே மாதிரி சினிமா உலகத்திலேயே அந்த அன்பு, அந்த நேர்மை, நல்ல விஷயங்களை பரப்புறது, எல்லாருக்கும் உதவுறது, எல்லாத்தையுமே அங்கேயே வந்து ஒரு ஒத்திகை மாதிரி பார்த்துட்டாரு. அது பாருங்கள், அது அப்படியே கொண்டாந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணுறாரு, எங்கே கொண்டு போய் ஆட்சியில் கொண்டாடுறாரு. அதே மாதிரி தான் அவரும் சத்தியாகிரகத்தை வந்து 1904 1914 வரைக்கும் அங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் பண்ணுறாரு மகாத்மா காந்தி. அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி வந்து சத்தியாகிரகத்தை இங்கே வந்து இந்தியாவில் நடத்துகிறாரு. அப்போ என்னென்னா, மனிதர்கள் பாருங்கள் எப்படி வந்து எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாமே ஒவ்வொன்றும் 2 முறை செய்யப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று, இப்போ ஒரு கட்டடம் கட்டுறோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு மனசில் வந்து முதல்ல நம்ம ஒரு ஒரு சித்திரமாக வரைஞ்சிட்றோம், ஒரு வரைபடமாக வரைஞ்சிட்டு அதை அப்படியே வந்து நம்ம வந்து கட்டுறோம். அது மாதிரி தான் எல்லாமே பாருங்கள். இந்த சாதனைகள் எல்லாம் அப்படி தான் ஆகுது. இன்னும் அதே மாதிரி பாருங்கள் எளிமை, அதே மாதிரி பாருங்கள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் பாருங்கள் தூய்மை, நேர்மை, வாய்மை, அன்பு, எல்லாருக்கும் உறவுன்ற ஒரு இறக்க சிந்தனை. இது பாருங்கள், இப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள், மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையை அவர் வந்து என் தம்பி எம்ஜிஆர்னு ராணி புத்தகத்தில் எம்ஜிஆர் சிஎம் இருக்கும்போது எழுதினார். நான் வாசிச்சிருக்கேன். நான் அப்போல்லாம் வந்து எஸ்எல்சியே நான் படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்கள், அப்போ அதில் எழுதுவார், வாரம் வரும் ராணி புக்கில். அப்போ சொல்கிறார் அவர், என் தம்பி வந்து சின்ன வயதிலேயே நாடகம் பதிபக்தின்னு ஒரு வால்டாக்ஸ் ரோடில் நாங்கள் இருக்கிற போது ஒத்தவாட தெருவில் வந்து நாடகம் நடத்துவாங்க. அப்போ வந்து நாடகத்தில் பதிபக்தியில் நடித்தோம் நாங்கள். அப்போ நடிக்கிற போது ஒரு நாள் என்ன பண்ணால், திடீர்னு தம்பி என்ன பண்ணால், இந்த வரமா நான் அப்படி சொல்லிட்டு நாடகத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனான். போய் சீக்கிரம் வரலன்னு சொல்லிட்டு போய் தேடி போனால் அங்கே அந்த நாடக கொட்டாய்க்கு பக்கத்தில் ஒரு சாராய கடை இருக்கும். அந்த சாராய கடைக்கு ஆப்போசிட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஒரு அத்தால் பண்ணி அதுக்கு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. எல்லாம் காந்திக்குள்ளாய் போட்டுருக்குறாங்க. பார்த்தா சின்ன 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 பசங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு 3 பேரை வந்து ஏற்றுறாங்க மேலே. அவங்க 3 சிறுவர்களுக்கு உள்ளே எல்லாமே ஏற்றுறாங்க. அதில் பார்த்தா ராமச்சந்திரன் இருக்கிறான். ஐயோ என்னடா எங்களை கூட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு போனால், அங்கேருந்து யானை கவனிக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே இல்லை, அவங்க போக்குவரத்து ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அங்கே போய் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வேலை ஒரு 3 பசங்க இவர் கூட சேர்ந்து 2 பசங்க சேர்ந்து 3 பசங்க வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நான் என்னடா நடந்தது என்னடான்னு கேட்ட உடனே இந்த மாதிரி எங்களை வந்து போராட்டம் பண்ண போனோம், சாராய மதுவிலக்கு அமல்படுத்தணும், மது வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தோம். அப்போ வந்து எங்கள் போலீஸ்காரங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க, எங்களை ஏற்றி பண்ணாங்க. எப்படிடா விட்டாங்க என்னடா அடித்தாங்கடான்னு கேட்டாரான் அவர். உடனே சொன்னாங்க, எல்லோரும் கேட்டாங்க. என்ன உடனே எல்லாருக்கும் போது எல்லாம் பெரியவங்களாக இருந்தாங்க, நாங்கள் தான் சின்ன பசங்க இருந்தோம். உடனே போலீஸ்காரங்க சொன்னாங்க, ஏண்டா நீங்கள் என்ன இப்படி போராட்டம் பண்ணி சோதனை வாங்கி கொடுத்துட்டு போகிறீங்களா, போடான்னு சொல்லிட்டு தலையில் 2 தட்டி என்னை அமுச்சிட்டாங்க. நாங்கள் 3 பேரும் வெளியே வந்துட்டோம், இது அம்மா கிட்ட சொல்லிக்காதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே பாருங்கள், அந்த சிறிய வயதிலேயே திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த தேசபக்தி, காந்தியவாத கொள்கை இதெல்லாம் அவருக்கு அதிகமாக இருந்திருக்கு. அது மாதிரியே 1933-30 சொல்கிறார் அவர், ஞாபகம் இல்லை எனக்கு. அதில் வந்து அவர் குறிப்பிடுறார், அந்த நேரத்தில் நாங்கள் வந்து காரைக்குடியில் அப்போ நாங்கள் வந்து நாடகம் நடத்த போயிருந்தோம். அந்த சமயத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அங்கே வந்து காரைக்குடியில் பொதுக்கூட்டம், காங்கிரஸ் பொதுக்கூட்டம் வந்து பண்ணுறதுக்கு வந்து பேச வந்தார். நான், அண்ணன் சக்கரபாணி அண்ணன், ஒரு 5 வயசு மூத்தவர். இவர் வந்து 13-14 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். 15 வயசு இருந்ததுன்னா அவர் வந்து 20 வயசு இருக்கும், அவ்வளோதான். அப்போ இவர் கூட வந்து இது கேபி கேசவன் ஒரு நடிகர், கதா நடித்தவர் அந்த நாடகத்தில். அவர் கூட இன்னும் 2 பேர், இவங்க 5 பேரும் போகிறாங்களாம். போய் காரைக்குடியில் இந்த பொதுக்கூட்டம் வந்து கேட்குறாங்களாம். அப்போ குவைட்டின்னு ஒரு இடம் இந்தியாவில், அங்கே வந்து பெரிய பாதிப்பு, பூகம்பம் வந்து பெரிய நிதி வேணும்னு சொல்லி திரு மகாத்மா காந்திஜி என்ன பண்ணுறாராம், அங்கே கூட்டத்திலே அனௌன்ஸ் பண்ணுறாராம். அதாவது அதுக்கு நீங்கள் எல்லாம் நிதி கொடுக்கணும்னு சொன்ன உடனே பெண்களெல்லாம் அந்த கம்மல், அதை அந்த காதில் கழுத்தில் போட்டதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்களாம். இவங்க பார்த்தா யார்கிட்டையும் பணம் இல்லையா, எம்ஜிஆர் கிட்ட மட்டும் அந்த நாடகத்தில் நான் நடித்த சம்பளத்தை ஒரு 2 அணா இருந்ததான் கையில்.
அத்தை எப்போ என்ன பண்ணாராம், மேலே கொண்டு போய் மகாத்மா காந்தி கிட்ட வந்து காலில் விழுந்து அது 2 அணா கொடுத்துட்டு அவர் காலை தொட்டு கும்பிட்டாராம். அது அவர் சொல்கிறாரு, அவரை நான் வணங்குற போது தான் பார்த்தேன் என்ன எளிமை, அவருடைய ஒரு வசீகரமான அந்த தெய்வீகம், அந்த அவர் பார்த்த உடனே ஒரு மிஸ்பரிசமாகவும் இல்லை, அந்த மாதிரி அளவுக்கு நான் அப்போ தான் நான் காரைக்குடியில் பார்த்தேன்னு சொல்லி அது பதிவிடுறார். அப்போ பாருங்கள், அவர் மனசுக்குள்ளேயே ஒரு காந்திவாதியாக தான் இருந்திருக்கிறார். அதனால தான் நம் நாடுன்னு ஒரு படத்தில் கூட அதை கொண்டு வருவார். ஒரு காந்திவாதியாக தான் ஒரு இடத்துல சொல்கிறார். அவர் 1969 ஒரு நம் நாடு சிறப்பு மடல் அவர் எழுதுகிறார். அதாவது ஒரு காந்தியவாதியாக இருக்கிற ஒரு கதாநாயகனை தான் நான் வந்து பண்ணேன். ஒரு பக்திங்கிறது தூய்மையினுடைய வடிவம். ஒரு பக்தின்னு சொன்னால் இத்தனை கோயில் கட்டியே பக்தி வளராதவங்க, அதாவது ஒரு சினிமா படம் மட்டும் பக்தி வளர்த்துற முடியுமா? முடியாது. ஆனாலும் பக்திங்கிறது நேரடியாக நாங்கள் அப்படி பண்ணுறதை விட தூய்மையான ஒரு காந்தியவாத கொள்கைகளை நம்மெல்லாம் கடைப்பிடிச்சு அதை வெளிப்படுத்தினாவே போதுன்றதுக்காகத்தான் தோரங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் அதில் வந்து நான் ஒரு தீமை எதிர்த்து போராடுறவன், ஒரு மோசமானவர்களை எதிர்த்து போராடுறவன், சத்திய சோதனைக்கு ஆட்படுறவன், அவனே துன்பம் வந்தால் கூட அந்த துன்பத்தை ஏற்றுக்கிட்டு அவங்கள வந்து வேறு வகையில் தான் பழிவாங்க, நேரடியாக பழி வாங்க மாட்டான். அது மட்டும் இல்லை, ஏழை எளியவர்களுக்காக அவங்களுக்காகவே வாழ்க்கையை வைக்கணும், அவங்களுக்காகவே போராடணும், அவங்களுக்காகவே நம்ம வந்து சேவை பண்ணணும்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்திலேயும் விளக்கப்பட்டு, தன்னுடைய அண்ணனால் அவர் வந்து விளக்கப்பட்டு எல்லா வகையிலையும் போராடி அந்த சத்தியத்தையும் நேர்மையையும் காப்பாற்றணுன்ற ஒரு கேரக்டர் தான் அந்த 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 துரைன்ற கேரக்டர். அதுதான் காந்திய தத்துவம் சொல்லி அதுக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கம் கொடுக்குறார். அப்போ பாருங்கள், ஒரு மகாத்மாவை நாம் வந்து நினைக்கிறோம், ஆனால் அவர் படங்கள் மட்டும் இல்லை, இப்போ குடிக்காமல் கூட அந்த எல்லா படத்திலும் குடிக்காமல் வந்து கூட அந்த காந்திவாத தத்துவம் தான்ன்றார் அவர். அப்போ பாருங்கள், எல்லாமே இன்றைக்கி நீங்கள் பார்க்குறோங்க அரசியலில் ஒரு குடும்ப அரசியல், எல்லாம் கூட்டமாக எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணுறது, பொது சொத்தை சூறையாடுறது, எல்லாத்தையும் தனக்கே தன் குடும்ப கிளைகளுக்கே கொடுக்குற மாதிரி எல்லாத்துலேயும் போயிடுச்சு. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் ஒரு பதிவில், கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய அரசியல் ஒரு 500 குடும்பங்கிட்ட மாட்டிக்கு தவிக்குது அப்படின்னு சொல்லி. அதை போல் பாருங்கள், அன்றைக்கி பாருங்கள், மகாத்மா காந்திஜி வந்து ஆசிரமத்தில் இருக்கிறாரு. ஆசிரமத்தில் இருக்கிற போது கோகி பகன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த சகோதரி அந்த அம்மா வந்து விதவை ஆகிடுறாங்க. அப்போது திரு மகாத்மா காந்திஜிக்கு கடிதம் எழுதுகிறாங்க, அண்ணா இந்த மாதிரி எனக்கு வந்து சகோதரர் அவர், எனக்கு வந்து முடியலை, எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொன்ன உடனே இவர் பிராணஜீவன் மேத்தான்னு ஒரு நண்பர், யார் மகாத்மா காந்தியுடைய நண்பர், அவருக்கு இவர் என்ன பண்ணுறாரு, அவர் மூலம் சொல்லி மாதம் ஒரு 10 ரூபா அனுப்ப சொல்கிறாரு. அந்த மாதம் 10 ரூபா வச்சுக்கிட்டு அந்த அம்மா, அந்த விதவை தாய், அந்த அம்மா வந்து சகோதரி அம்மா ஓடிட்டுருக்காங்க வாழ்க்கையை. நாளடைவில் அந்த அம்மாவுடைய மகளும் விதவையாய் வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. அப்போது மகாத்மா காந்தியில் கடிதம் எழுதுகிறாங்க அந்த அம்மா, யார் கோகி பகன் எழுதுகிறாங்க, இந்த மாதிரி பத்தலை, எங்களுக்கு அந்த 10 ரூபா பத்தலை, எங்களுக்கு கூட சேர்ந்து ஒரு 10 ரூபா அனுப்புங்க, நாங்கள் வந்து அக்கம் பக்கத்தில் மாவு அரைச்சி தான் புழைச்சி ஓட்டிங்கிறோம், நீங்கள் கொஞ்சம் அனுப்புங்கன்னு சொன்ன உடனே மறுக்கிறார். நீங்கள் வந்து மாவு அரைக்கிறது உடம்புக்கு நல்லது, அது மட்டும் இல்லை, நல்ல விஷயம் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு சேவை மாதிரி நினச்சிக்கோங்க, அப்படி வந்து உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் கொடுக்குற வாங்கி அனுப்ப முடியாது, வேணும்னா நீங்கள் இங்கே ஆசிரமத்துக்கு வந்துடுங்க, இங்கே அந்த சேவையை இங்கே பண்ணுங்க, இங்கே எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அதை மறுக்கிறார் மகாத்மா காந்திஜி. பாருங்கள், அடுத்தவங்ககிட்ட சொன்னால் உடனே கொடுக்க போகிறாங்க, பெரிய விஷயமே கிடையாது. அப்போ கூட அந்த நேர்மை அவர்கிட்ட இருந்தது. அதைத்தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் பண்ணார். அவர் ஆட்சியிலையும் அதான் பண்ணார். அவருடைய தன் கையிலேயே சினிமா இருக்கிற போது கூட அது துஷ்பிரயோகம் பண்ணதே கிடையாது. தன் சொந்த நலத்துக்காக சுயநலத்துக்காக பண்ணதே அவர் கிடையாது. அவர் என்றைக்குமே மகாத்மா காந்தியினுடைய தன்மையையும் அந்த நிலையாமைங்கிற ஒரு எண்ணத்தையும் அவர் வச்சு வளர்த்துக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் நீடிக்காது, இந்த சொத்துக்கத்தெல்லாம் நீடிக்காது, மறைமுகமாக நமக்கு மறைஞ்சிருக்கிற அந்த உண்மையும் சத்தியமும் தான் என்னைக்கு இருக்குன்னு தான் அவருடைய படங்களை எப்போவுமே வெளிப்படுத்துவார். அந்த வகையில் திரு எம்ஜிஆர் அது மாதிரி தான் அவருடைய வாழ்வியலை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் ஒரு ஈரோடி பாடம், காந்தி என்னும் வீரமகன் பிறந்த நாடுங்க, நல்ல கடமை சொன்ன அறிஞர் என்ன வளர்ந்த நாடுங்க. பாருங்க, காந்தி என்னும் வீரமகன் பிறந்த நாடுங்க, அங்கே கூட காந்தி கொண்டு வந்துடுவார். அவர் படங்களில் கூட ரிக்ஷாக்காரன்னு ஒரு படம் நல்லா ஞாபகம் இருக்குது. ரிக்ஷாக்காரனில் ஒரு ரிக்ஷாக்காரனாக இருப்பார், அவர் படித்தவர், அவர் கதாநாயகி கொண்டு வந்து விடுவார் அந்த வளர்க்குற அந்த தந்தைக்கிட்ட. அங்கே பார்த்தா ஒரு மோசமான வக்கீலாக இருந்தவர் ஜட்ஜி ஆகிடுவார். அவரை பார்த்த உடனே இவர் முகம் சுலுக்கிக்கிட்டு, யார் திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளியே உள்ளே போகும்போது அவரை மதிக்கவே மாட்டார். அவர் சொல்லுவார், ஏப்பா நீ வந்து ஏன்பா இப்படி வெறுப்பு காட்டுற அப்படின்னு அந்த நீதிபதி கேட்பார். அதாவது தகுதி இல்லாதவங்கெல்லாம் மேலே வரும்போது அதை பார்த்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இவர் விருப்பார். அப்பா எங்களுடைய தொழில் தானப்பா நாங்கள் செய்கிறோம், நாங்கள் வக்கீலாக இருக்கும்போது நாங்கள் சில விஷயங்கள் பொய் சொல்லி தான் ஆகணும், சரி மாற்றி சொல்லி தானே ஆகணும்னு சொல்லும்போது அங்கே ஒரு டைலாக் வைப்பார் திரு எம்ஜிஆர் அவர்கள். அது பாருங்கள், அது ஒரு சூற்றுமுறை கேளுங்க. அவர் சொல்லுவார், ஏன் மகாத்மா காந்தி
ஒரு 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 வக்கீலாக இருக்கிற போது தன் நண்பர் வந்து ஒரு ஒரு பண மோசடி பண்ணதுக்காக அவர் வந்து எனக்கு வந்து எனக்காக நீங்கள் வாதாடன்னு சொல்லும்போது தன் நண்பராக இருந்து கூட நீ பண்ணது தப்புன்னு சொல்லி வாதாட மறுக்கலையா? உண்மைக்காக அவர் வந்து வாதாட மறுக்காமல் விட்டார் இல்லையா? உண்மை தான் பெருசு, பொய்யானது நான் வாதாடம் பண்ண சொல்லலையா? அந்த மாதிரி ஏன் நீங்கள் இருக்கக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்பார். கேட்டவுடனே அது மகாத்மா எல்லாருமே ஆயிட முடியுமாப்பா அப்படின்னு அவர். அந்த கேரக்டர் வந்து நீதிபதி கேரக்டர் பண்ணவர் வந்து மேஜர் சுந்தரராஜன். அவர் சொல்லுவார், எல்லாருமே மகாத்மா ஆயிட முடியுமாப்பா அப்படின்னு சொல்லுவார். ஏன் அவரும் மகாத்மா காந்திஜியும் சாதாரணமாக இருந்து தானே மகாத்மா ஆனார், ஏன் அது நம்ம அந்த மாதிரி நம்ம வாழ முடியாதா அப்படின்னு எம்ஜிஆர் கேட்பார். இது ஏன் சொல்கிறேன்னா, இதே நிகழ்வு உண்மையாக நடந்தது. ஒரு 10 வருடத்துக்கு முன்னால் திரு மார்க்கண்டேய கட்ஜு அவர் வந்து நீதிபதியாக இருக்கார், தலைமை நீதிபதியாக இருக்கிறார் சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ காலையில் ஒரு உண்மையான ஒரு வழக்குக்கு உண்மையாக்காக ஒரு வக்கீல் வாதாடுறார். அதை அவர் என்ன பண்ணுறாரு, மதியானம் அதே வக்கீல் வந்து ஒரு செக்கு மோசடியை தப்புன்னு தெரிஞ்சோம் அதுக்காக வாதாடுறார். அப்போ மார்க்கண்டேய கட்சி கேட்குறாரு, காலையில் வந்து ஒரு நல்ல ஒரு வழக்குக்காக நீங்கள் வந்து வாதாடினீங்களே, இப்போ ஒரு தப்பான வழக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் வாதாடுறீங்களே, நல்லதா அப்படின்னு கேட்குறாரு. அந்த வக்கீல் சொல்கிறார், இது உங்களோட தொழில் இது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மார்க்கண்டேய கட்சி சொல்கிறாரு, ஏன் மகாத்மா காந்தி அவருடைய நண்பருக்காக அவர் வந்து வாதாடன்னு சொல்லும்போது தவறுன்னு தெரிஞ்ச உடனே வாதாட மறுக்கலையா? அதையே அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. பாருங்கள், 1970களில் 71, 72 தான் அந்த படம் வந்தது. ரிக்ஷாகர் நினைக்கிறேன் 73 ரிலீஸ் ஆனிச்சு அந்த படம். பாருங்கள், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் பொறுத்து அதே நிகழ்வு சினிமா நடந்தது அப்படியே வந்து கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குது. இது என் நண்பர்களாக நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வழக்கு பாருங்கள், அதே மாதிரி டயலாக், அதே மாதிரி விஷயம் அங்கே நடக்குது பாருங்கள். இதுதான் எம்ஜிஆர். ஒரு காந்தியவாத கொள்கை என்றைக்குமே சாகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அகிம்சை, அந்த அறம், அந்த தர்மம், அந்த சத்தியம், அந்த நேர்மை, அந்த உண்மை, அந்த எல்லாருக்கும் வாழணும், எல்லாருக்காகவும் வாழணுன்ற நினைப்பு, இதெல்லாம் வந்து காந்தியம் வந்து சாதாரணமானது கிடையாது. இந்த உலகத்துக்கே எடுத்து, அதனால தான் என் வாழ்க்கையே எனது செய்தின்னு சொன்னார். என் வாழ்க்கையே இந்த உலகுக்கு நான் கொடுக்குற செய்தின்னார். அதனால தான் ஐன்ஸ்டீன் சொன்னார், இப்படி ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்தார் தோளும் சதயமானு சொல்லி அவர் 100 ஆண்டுகளுக்கு பின்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். எத்தனை நாடுகளில் தெரியுமா அவருடைய சிலை வைக்கப்பட்டிருக்குது. நாம் இந்த நாளில், இந்த அருமையான அவருடைய பிறந்த நாளில் நாம் அவரை மாதிரி வாழ முடியலனா கூட அவர் காட்டிட்டு போன அந்த வழியிலையும் அந்த நெறியிலையும் கொஞ்சமாவது அதை பற்றி நம்ம பேசத்தான் நமக்குள்ளே வந்து எல்லா விஷயங்களும் வரும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பாரத ரத்னாவுடைய காந்திய கொள்கையையும் பாரத வைரமாக இருந்த மகாத்மா காந்தியினுடைய அந்த நெறிகளையும் நாம் மறுபடியும் போற்றி மறுபடியும் அவங்க நினச்சி வணங்கி இந்த அற்புதமான இந்த பதிவை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன், நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.